கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம எப்பொழுதும் விழித்து இருக்கணும். நம்ம எப்பயுமே விழிப்பாய் இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து வந்து நெறைய இடத்துல சொல்றத நம்ம வாசிக்கலாம். இன்றைக்கு அந்த உவமையையும் அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது போறதுக்கு முன்னாடி அப்போ ஒரு ஒரு இடத்திற்கு ஒரு எஜமான் ஒரு வேலையாளிய, அதாவது ஒரு காவலாளிய வந்து நியமிக்கிறாரு. அவருடைய ஒரு அரண்மனைக்கு வந்து ஒரு காவலாளிய நியமிக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன். அந்த ஒரு வாட்ச்மேன், ஒரு காவலாளியாகிய இருக்கிறவருக்கு வந்து என்ன கற்பிக்கப்பட்டிருக்கும்? மேல் இடத்துல இருந்துன்னா, எப்பயுமே அவன் வந்து விழிப்பா இருக்கணும். அவன் வந்து எந்த நேரத்திலயும் திருடனோ, இல்ல எதிரிகளோ வரலாம். ஆகையால் எஜமானை வந்து காக்குதற்கு அந்த அவனுடைய அந்த ஒரு எல்லைகள காக்குறதற்கு அவன் எப்பயுமே விழிப்பாய் இருக்கணும். அவன் தூங்கி விட்டான் என்றால், எதிரிகள் வந்து ஒருவேளை எப்போ இவன் வந்து கண் அசருவான், நம்ம பூரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் கிடைச்சாலுமே நுழைவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரு கேப் எப்பன்னு சொல்லிட்டு எதிரிகள் காத்துக்கொண்டே இருப்பாங்க. அந்த எதிரிகளுக்கு இடம் கொடுக்கக் கூடாதுன்னா, எப்பயுமே வந்து அ அ ஒரு காவலாளியாகிய இருக்கிற அவனுக்கு என்ன வேலைன்னா, எப்பயுமே அவன் வந்து விழிப்பாய் இருக்கணும். அவன் எப்பயுமே ஒரு காவல் அந்த ஒரு காஷியஸா இருக்கணும். அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் இயேசு கிறிஸ்துவும் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இந்த பூமியில, இந்த பிரபஞ்சத்துல வந்து நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம விழிப்பாய் இருக்கணும். விழிப்பாய் இருக்கிறதுனா, நம்ம வந்து நைட்டு தூங்காம எப்பயுமே கண் முழிச்சுட்டு இருக்கிறதான்னு கேட்டா கிடையாது. அதையும் தாண்டி ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அனலாய் இருக்கணும். ஆ குளிர், அனல் இந்த 2 இருக்கு. உலகம், ஆ காட் இது 2 இருக்கு. ஸோ அனலாயும் இல்லாமல் குளிராயும் இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு ஒரு வசனத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல வந்து உலகத்திற்கும் பிதாவுக்கும் அதாவது கடவுளுக்கும் ஒருவனால் ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை வந்து சிநேகித்து மற்றொருவனை வெறுப்பான் அப்படின்றதையும் சொல்றாரு. ஸோ நம்ம டிசைட் பண்ண வேண்டியது நம்ம வந்து அனலா இருக்கிறோமா? இல்ல குளிரா இருக்கோமா? இந்த பூமிக்கு நம்ம அ நெறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றோமா? இல்ல நம்ம உண்டாக்கின பிதாவுக்கு நம்ம நெறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றோமா? அந்த ஒரு டிசிஷன தான் நம்ம எடுக்க முடியும். இதுக்கு இன் பிட்வீன் ஆ 0 ஆர் 1 தேர் இஸ் நோ 0.5, 0.7 ஆர் 0.3 அந்த மாரி கிடையாது. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இது 2 மட்டும் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய டிக்ஷனரில இருக்கு. ஸோ பிள்ளைகளா இருக்கிற நாம் விழிப்பா இருக்கணும். விழிப்பா இருக்கணும்னா, ஆவியில நம்ம அனலா இருக்கணும். ஆவியில அனலா இருந்தோம் அப்படின்னா, நம்ம அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கன்னிகைகள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க கையில ஒரு விளக்கு. அந்த விளக்குன்றது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனா நான் எப்படி பார்க்குறேன்னா, திரி, அ நெருப்பு, எண்ணெய் இது எல்லாமே அபிஷேகம், நமக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அ துணை மற்றும் வேத வாசிப்பு, ஜெபம். இது எல்லாமே நம்ம லைஃப்ல தினம்தோறும் நம்ம வந்து அத கையாண்டு கொண்டு அத நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல், நம்ம இந்த உலக பிரகாரமான கவலைகளுக்கும், இந்த பிரபஞ்சத்தின் ஆ மோகத்திற்கும் பணமோ, இல்ல வந்து எதுவோ அதுக்கு இழுப்பு உண்டாகாமல்னா, அதிக நேரம் நம்ம அதற்கு குடுக்காமல், நம்ம பிதாவினோடு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றவங்களா நம்ம இருக்கணும். ஓகே. நான் இப்போ வசனத்திற்குள்ளாக போகுறேன். மார்க் 13, 34ல இருந்து 37 வரைக்கும். ஜஸ்ட் ஒரு 4 வசனம் தான். நான் வாசிக்கிறேன். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்திற்கு பிரயாணமாக எத்தனிக்கும்போது, தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து நான் இது முன்னாடி படிச்ச உவமை அ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இருக்காரு. அவர் தூர தேசத்திற்கு போவதற்கு முன்னாடி, அ தன்னுடைய வீட்ல இருக்கும் அந்த எஜமானுக்கு, ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ, நடுராத்திரியிலோ, சேவல் கூவும் நேரத்திலோ, காலையிலோ எப்பொழுதும் வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். எப்போ வந்து எஜமான் திரும்ப வருவாரு என்று நமக்கு தெரியாது. அவர் சாயங்காலம் வருவாரோ, இல்ல காலையில வருவாரோ, இல்ல மத்தியான நேரத்துல வருவாரோ நமக்கு தெரியாது. ஆனா, அவர் வரும்பொழுது, அவரால் நியமிக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து விழிப்பாய் இருக்கணும். நீங்கள் நினையாத வேளையிலே அவன் வந்து உங்களை தூங்குகிறவனாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். ஒருவேளை நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறத அந்த எஜமான் பார்த்தாரு அப்படின்னா, அப்ப என்ன நேரிடும்ன்றது நமக்கே தெரியும். நம்ம வேலைக்கு போறோம். ஒரு வேலைக்கு போற இடத்துல வந்து நம்ம தூங்குறோம் அப்படின்னும் பொழுது, அது சரியான்னு கேட்டா அது வந்து சரி கிடையாது. நம்ம வேலையை பார்க்காமல் நம்ம வேற காரியங்கள செய்யற மாரி தான் இருக்கும். அப்ப நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த காரியத்தை நம்ம சரிவர செய்யணும். அதுக்கு நம்ம எப்பொழுதும் விழிப்பாய் இருக்கணும்ன்றத தான் நம்ம இந்த உவமை வாயிலாக நம்ம பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுங்கள், விழித்திருங்கள். இதுல வந்து ஒரு மைய கருத்தே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விழித்திருக்க சொல்றாரு. விழித்திருங்கள்.
விழித்திருங்கள். எப்பயுமே வந்து சோ வி ஹாவ் டு ஸ்டே அவேக் ஸ்பிரிச்சுவலி. நாட் பிசிக்கலி பட் ஸ்பிரிச்சுவலி நம்ம எப்பயுமே வந்து வி ஹாவ் டு ஸ்டே அவேக். ஏனென்றால் பிசாசானவன் வந்து கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அலைந்து திரிந்து எவனை விழுங்கலாமோ எவனை அழிக்கலாம் என்று சுற்றி தேடுகிற அந்த பிசாசு எப்போ ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் நம்மளுடைய சிந்தனைகளுக்குள்ளாகவோ நம்மளுடைய செய்கைகளுக்குள்ளாகவோ நம்மளுடைய யோசனைகளுக்குள்ளாகவோ அவன் பூந்து நம்மளுடைய நம்ம திட்டம் போட்டு நம்ம ஏசப்பா கிட்ட போனோம் என்று நம்ம நினைத்து அந்த போற வழியை வந்து அவன் ட்ராக் மாத்தி வேற திசைக்கு, அது வந்து ரொம்ப பெரிய 90 டிகிரி திசை திருப்புதல்லாம் இருக்காதுங்க. நம்ம நேரா போறோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ், இப்படியும் பண்ணாலும் தப்பு இல்லை, நம்ம இப்படியும் பண்ணலான்ற ஒரு கன்வின்சிங் அதை வந்து ஏற்படுத்தி நம்ம போற திசையிலிருந்து நம்மள திசை மாத்துறதுக்கான ஒரு வேலையை வந்து அவன் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான். அது வந்து நான் என் லைஃப்லயே நான் வந்து நிறைய நான் பார்த்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு இடத்துல வந்து பரிசேயருக்கும் ஏசப்பாவுக்கும் ஒரு சண்டை வரும். சண்டை வரும் பொழுது உங்க பரிசேயர்கள் என்ன வழக்கு சொல்லுவாங்கன்னா, உங்க சீடர்கள் வந்து கை கழுவாமல் சாப்பிடுகிறாங்க அப்படின்ட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்வாரு, உள்ள போகிறது வந்து உன்னை தீட்டுப்படுத்தாது, உன் வாயிலிருந்து வெளியே வருகிறது தான் உன்னை தீட்டுப்படுத்தும் அப்படின்ட்டு இயேசுப்பா சொல்றாரு. அது வந்து முற்றிலும் உண்மை. நான் ரொம்ப அக்ரி பண்றேன். உள்ள போறது வந்து நம்மள தீட்டுப்படுத்தாது. நம்ம என்ன சாப்பிட்டாலுமே வந்து தேவன் படைத்தவர் நம்மளுக்கு கொடுத்தபடி அது எல்லாமே நமக்கு தெரிச்சிரும். ஆனா நம்ம இருதயத்தின் எண்ணங்கள் வந்து தவறாக தீட்டாக இருந்தால், நம்ம அடுத்தவர்கள் மனம் புண்படும்படி நம்ம பேசிட்டோம் என்றால், அதுதான் வந்து பாவமாக மாறும் என்பதன் அர்த்தம். இத வந்து என் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ இத வந்து சில பேர் வந்து எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, சில விசுவாசிகள நான் பார்த்திருக்கேன். அவங்களோட லைஃப்ல வந்து இப்போ உள்ள போறது நம்மள தீட்டுப்படுத்தாது, வெளிய வரது தான் தீட்டுப்படுத்தும். ஸோ தே ஆர் வெரி குட். தே வோன்ட் ஹர்ட் எனிபடி. அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் வந்து யாரையுமே வந்து துன்பப்படுத்துகிற மாதிரியோ, அவங்க யாரையுமே கஷ்டப்படுத்துற மாதிரியோ அவங்க பேசவே மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஆம் போதைக்கு, அதாவது குடிப்பழக்கத்திற்கு வந்து அவங்க சில சில டைம் ஒகேஷனலா இருந்து அவங்க வந்து அந்த பழக்கத்த வந்து அவங்க ரெகுலரா அத வந்து பண்றவங்கள நான் பார்த்திருக்கேன். ஏன்னா உள்ள போறது தானே தீட்டுப்படுத்தாது. அப்ப நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்ற ஒரு சில பேரையும் நான் பார்த்திருக்கேன். இது வந்து எங்க போகும் என்றால், கண்டிப்பாக பார்த்துட்டீங்கன்னா, உள்ள போறது அது எப்படின்னா, ஒரு சில டைம் அது அவங்களுடைய சந்தோஷத்திற்காக, சுய சந்தோஷத்திற்காக அவங்க அதை குடிப்பது, குடும்பத்திற்குள்ளாக பிரச்சனை ஏற்படும். ஸோ பிசாசானவன் அவன் வந்து எப்போ வந்து விழுவான் என்று அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்கன்னா, அதற்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, இப்படி வந்து நம்ம மைண்ட்ல வந்து அவன் அத சொல்லி, நம்ம வந்து குடிக்கிறத வந்து நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரி அவன் வந்து லைட்டா திசை திருப்புவான். அதுதான் நான் சொல்றது. ஸோ நம்ம ஒரு ஒரு தேவன மட்டும் தான் பின்பற்றி போணும் என்ற ஒரு நோக்கத்துல நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது, இந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் வேதாகமத்துல இப்படி சொல்லியிருக்கு. அதனால நான் இந்த மாரி பண்ணா எனக்கு தப்பில்ல. தேவன் என்னை கேட்க மாட்டாரு. என்னை கேள்வி கேட்க மாட்டாருன்னு தனக்குள்ளாகவே வந்து பதில் சொல்லிக்கொண்டு, ஆனா அது அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக அது மாறிரும். அது அவங்களுக்கு தெரியாது. அதுதான் வந்து பிசாசு வந்து ஸ்லைட்டா ஒரு ஒரு இப்போ ஒரு ஷார்ட் டெர்முக்கு அது நல்ல ஹாப்பினஸ தர மாரி இருந்தாலும், ஆனா லாங் டெர்ம்ல அத நம்ம பார்க்கும்போது, அது நமக்கு ஒரு பெரிய ஒரு பாவமாக அது ஒரு மாறக்கூடியதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வந்து அவன் எப்ப நம்ம லைஃப்ல அந்த பால வந்து நம்ம நம்ம மேல த்ரோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அத நம்ம வாங்கி நம்ம பின்னாடி போய் விழுந்துட்டோம் அப்படின்னா, நம்ப விழுந்துட்டோம். நம்ம வந்து திசை மாறிட்டோம். ஆனா அவன் போடுற பந்து எல்லாத்தையுமே அவனுக்கு பேக் அடி நம்ம வந்து திரும்ப வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அத வந்து நம்ம எடுத்துக்காம, இந்தா நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையுமே நம்ம தேவனுடைய கிருபையினால நம்ம அத வந்து ஸ்மூத்தா நம்ம ஹேண்டில் பண்ணும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய துணை எப்பயுமே அவருடைய ஏஞ்சல்ஸோட அந்த பாதுகாப்பு, அவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள வந்து எகிப்திலிருந்து நடத்திக் கொண்டு போகும்பொழுது, முன்னும் பின்னும் பக்கத்துணையாக இருந்து மேக ஸ்தம்பமாகவும், அக்கினி ஸ்தம்பமாகவும் பாதுகாத்த நம்மளுடைய தேவன், நம்ம இந்த உலகத்துல தனியாக போராடிட்டு இருக்கோம்னு அவருக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர நமக்கு குடுத்திருக்காரு. நமக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு துணை வந்து நமக்கு பரலோகத்துல இருந்து நமக்கு கிடைக்குது. அப்படி இதெல்லாம் நம்ம நம்ம வந்து விட்டுறாம, நம்ம எப்பயுமே கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று பவுல் சொல்லியிருக்காரு. ஆகையால இந்த கீழான இந்த சின்ன சின்ன சந்தோஷம், இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்க மைண்ட், உங்க ஃபோக்கஸ நீங்க செலுத்தாம, மேலாக இருக்கிற பரலோக பிதாவின் இடத்துல எப்பயுமே நீங்க உங்க ஃபோக்கஸ செலுத்துங்க. சோ அதுதான் இந்த ஒரு உவமைய நீங்க வாசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் உவமையில நம்ம சந்திக்கலாம். தேங்க் யூ.